வணக்கம். இன்றைய லதாங்கியின் செயற்பாடு என்று பார்த்தோமேண்டா இன்றைய வியாழக்கிழமை போன வியாழன் மூத்த நாளில் நடக்கிற அந்த சாய்பாபா ஆலயத்துக்கு சென்றேன். நான் அப்போ இந்த கிழமையும் செல்ல வேணுமென்ற ஒரு மனம் ஆர்வப்பட்டது. அந்த வகையில் ஆலய தரிசனம் எல்லாம் முடித்து நல்ல வெயிலுக்கு வந்து தான் உங்களோட பயிர்றேன். உங்களோட கதைச்சா தான் எனக்கும் ஒரு திருப்தி, உங்களுக்கும் என்னுடைய ஆதங்கங்களை கேட்டால் தான் திருப்தி. இப்போ 2-3 விஷயம் பார்க்கலாம். சரியா? இன்றைய முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய உணவு. சரியா? இங்கே பாருங்கள் வேர்க்குது. இன்றைய உணவுண்டா ஃபேனை பின்னுக்கு போட்டிருக்கிறேன். ஆனாலும் ஃபேன் படாது வேஸ்ட்டு போல் இருக்குது. நான் நிப்பாட்டி போட்டு வர போகிறேன். பார்த்தீங்களேண்டா ஃபேனும் கூடாது. ஃபேனால் தான் எங்களுக்கு தொண்டனோ எல்லாமே இருக்குது. இப்போ அநேகம் பேரை கேட்டால் தொண்டனோ தான் காரணம். வெயில் கூட, அதை விட ஃபேனுக்கு கீழே இருக்கிறது. தொடர்ந்து ஃபேனு 24 மணி நேரம். அதால் லதாங்கி கூட தொண்டை நோவுது, இந்த பக்கம் நோவுது, தொண்டை நோவுது. குரலில் எதுவும் வித்தியாசம் தெரியா? ஓகே, நான் விடயத்துக்கு வரேன். இப்போ இன்றைக்கு உணவுண்டு பார்த்தீங்கன்னா காலை உணவு இதுதான். இந்த காலை உணவு கச்சான். சரியா? இப்போ லதாங்கி ஓகே 2 பேர் தானே, 3 பேருண்டா எல்லோரும் அவரை விட்ட வேலை பார்ப்பாங்க. கதைக்க பேசுகிறா கூட துணைக்கு ஒருத்தரும் இல்லை. அதுக்குள்ள உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிறேன், நான் தனி இடத்துல போயிருக்கிறேன். இப்போ பேசுகிறதுக்கே ஒருத்தரும் இல்லையாண்டு. அதுபோல் வீட்டில் ஒருவர் இருந்தால் கூட அந்த காலத்தில் இருந்து நாங்கள் அந்த இருந்து கதைச்சி அவையை பெற்று காய்ச்சி இவையை பெற்று ஊற்று நாங்கள் காய்ச்சி அப்படி அந்த பழக்கங்கள் இல்லை. அதால் தேவைக்குத்தான் வீட்டில் உள்ள தலைவன் தலைவி என்றாலும் காய்ச்சி கொள்ளுவோம். அதால் அந்த உறவாடல் இருக்காது. சரியா? கதை பேச்சு இருக்காது. ரைட். அப்போ அந்த கதை பேச்சு இல்லையாண்டா ஓகே விடிய லேட்டாக எழும்பலாம் வந்துட்டு இப்போ லதாங்கி எழும்புறதெல்லாம் 8:30க்கு பிறகு. சரியா? கூடா வழக்கம் தான். ஆனால் எழும்பி என்னத்தை சாதிக்க போகிறோம்? 2 நாள் கொஞ்சம் சந்தோஷமாக போவேன்டா. நான் 2 நாள் சனியும் செவ்வாயும் பிள்ளைகளை சைவ சமயம் படிப்புக்கிறாங்க, பிள்ளைகளை சந்திக்க போகிறேன்ன்ற ஒரு உத்வேகத்தில் விடியவே எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கும். மற்ற நாட்களும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ண்டா சந்தோஷம். ஏனெண்டா வெளிக்கிட போகிறோமே, 4 பேரை பார்க்கலாம், கதைக்கலாம், பேசலாம்ண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாட்டா கஷ்டம். நேற்றும் ஒரு கலந்துரையாடலண்டு வெளிக்கிட்டது. ஓகே, இன்றைக்கும் சாய்ராம் வெளிக்கிட்டது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலை உணவுண்டு பார்த்தா ஒரு ஆளுக்காண்டு சமைக்கிறதா இல்லை 2 பேருக்கு அடுப்புக்கு நிற்கிறாண்டு காலை உணவு இந்த கச்சானும் பிளேண்டியும் தான் காலை உணவு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நான் நெல்லிக்காய்ன்ற மகத்துவம், அதாவது முழு நெல்லின்ற மகத்துவம். முழு நெல்லி வாடிக்கிட்டு தான் பரவாயில்லை. இந்த முழு நெல்லின்ற மகத்துவம் என்னென்னா முழு நெல்லி சாப்பிட்டாலே பசி தோணா இல்லை. நான் சொன்னேன் அடிக்கடி இந்தியாவில் நின்றவா அவளோட நான் நின்றனான். அவள் அதிகாலையில் எழும்பி நெல்லிக்காய் தான் அவள் அந்த முதலாக உணவு. பிறகு தான் டீ குடிக்கிற விஷயம் இல்லை. அப்போ லதாங்கி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ஏதோ பசி தோணேன். பிறகு 2 நெல்லிக்காய் சாப்பிட்டு போனேன். அங்கே ஆலயத்துக்கு போய் எங்களுக்கு பிரசாதம் தந்தாங்க. என்னால் சாப்பிட முடியலை. என்னோட பசி போயிட்டு அந்த 2 நெல்லிக்காய்ன்ற மகத்துவம். சரியா? அப்போ ஓகே, காலை உணவு இந்த 2 நெல்லிக்காயும் கச்சானும் பிளேண்டு. மதியம் பார்த்திங்களேண்டா இந்த பிரசாதம் தந்தாங்க. அங்கே எல்லாம் சோறு கறியாக புரிம்ப தான் படைக்கிறாங்க பாபாவுக்கு. ஆனால் குழைச்சி தானே கொடுக்கணும். அப்போ இப்படி குலை சாதம் தந்தாங்க. பாடியனண்டா நான் சொன்னேன் தானே கமநலம்ண்டு பக்கத்தில், மூத்த நாளுக்கு பக்கத்தில். அங்கே கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு. சரியா? அப்போ அதால் பார்த்தேன். அதில் போய் இனி நான் பின்னேரம் மோட்டர் பேக் செலவழித்து பெட்ரோல் செலவழித்து மோட்டர் பேக்கில் ஓடி போகலான்ட்டு 2 சோடி அப்பம். அதில் சுடச்சுட அப்பம் பாலப்பம் சாப்பிட்டா டேஸ்ட் இல்லை, சுடச்சுட பாலப்பம் சாப்பிட்டா டேஸ்ட். அப்போ ஒரு சோடியை அதிலேயே சாப்பிட்டுட்டு ஒரு சோடியை இங்கே வேறங்க வாங்கி வந்திருக்கிறேன். அப்போ லதாங்கிக்கு ஓகே மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாடும் சரிதானே. இனி லதாங்கி வேறு ஒரு சாப்பாடும் குதினைக்கு உள்ளட்டு செய்ய தேவையில்லை. இந்த சாதம் இருக்குது, அப்பம் இருக்குது. ஓகே. அப்போ இது என்னுடைய உணவு. இரவுக்கும் இன்றைக்கு உணவு ஆகிட்டது. இது என்ன பாபான்ற தரிசனம். பாபா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகள் கல்வியில் முன்னேறணும், பிள்ளைகள் வருமானத்தில் ஈட்டணும், பிள்ளைகள் நோய் இல்லாமல் இருக்கணும், அப்படி பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வேண்டுதல் செய்வார்கள். சரியா? சிலர் பிள்ளைகள் நல்ல பழக்கங்களோட நல்ல வாழணும், நல்ல பிள்ளைகளாக நாங்கள் மடியக்கு ஊர் சொல்லும்
பிள்ளைகளாக வாழணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள். அப்போ அந்த குறிக்கோள் இருக்கும். அந்த வகையில் லதாங்கேயும் பாபா தரிசனத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஓகே, இதுதான் இன்றைய உணவு. இவ்வளவு தொடர்ந்து கதைச்சா போர் அடிக்கும். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேறுங்க, இதுதான் என்னுடைய மதிய உணவு. சரியா, மதிய உணவு பாலப்பம் சுட சுட சாப்பிட போகிறேன். ஓகே, சரியா, பாலப்பம் சுடு. பாலப்பம் நிரந்தர கதையாக போயிட்டு தமிழ்நிலத்தில் நிரந்தர உணவில் தான்